200 அனுப்பு, முடி வெட்டுறதுக்கு 200 அனுப்பு, வாழைப்பழத்துக்கு 200 அனுப்பு, இதெல்லாம் அனுப்ப தெரியுதுன்னு சொல்லுறீங்களா? சரி, மொத்தமான முடிவு இப்போ எவ்வளோ கடன் வச்சுன்னு இருக்கும்? கடன் இருக்கதா செய்யும், அதுக்கு என்ன பண்றது? எவ்வளோ இருக்கும்? இருக்கும் 5 லட்சம் ரூபாய் கிட்ட இருக்கும். 5 லட்ச ரூபா? 10 லட்சம் இருக்கும். இருந்தாலும் ஒரு வீட்டுக்காரா இந்த குடும்பத்தை மெயின்டைன் பண்றீங்க, எவ்வளோ கணக்கு எவ்வளோ கடன்னு தெரியாதா? கடன் தெரியுங்க, நான் தோராயமா சொன்னேன் 5 லட்சம்ட்டு. தோராயமா 5 லட்சம் கணக்கு போட்டா என்ன 10 லட்சம் வரும். சரி. அதுலயே வேற நீ கணக்கு வேற கேக்குற. இந்த வாரம் வந்த காசு ஒரு 10,000 ரூபான்னு வச்சுக்க, கையில் 6,000 ரூபாய் தான் இருக்குது வச்சுக்க. 6,000 ரூபாவும் தண்ணி காசுக்கு, அப்புறம் அந்த வட்டி காசுக்கு கட்டியாச்சு, சரியாக போச்சு. மீதி 4,000 ரூபா இந்த வீட்டு செலவுக்காக போச்சு. ஆனால் இவ்வளோ கஷ்டத்துலேயும் இவ்வளோ கணக்கு, எப்படி சொல்கிறது, அவ்வளோ மிச்சம் பண்ணி பண்ணுறதுனால ஓரளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், நம்மளா இருக்கோம். வேறு யாருன்னா அந்த அளவுக்கு பண்ண முடியாது. மிச்சம் பண்ணுறது சொல்கிறேன், அந்த அளவுக்கு மிச்சம் பண்ணி பண்ண சொல்கிறேன். நீயா இருக்கும் இந்த அளவுக்கு மிச்சம் பண்ணுற, வாரத்துக்கு ஒரு 4,000 ரூபா 5,000 ரூபா மிச்சம் பண்ணுற. வேறு யாருன்னா இருந்தால் அந்த அளவுக்கு பண்ண முடியுமா? நான் என்ன மிச்சம் பண்றேன்னு சொல்றேன். 4,000 ரூபாய் நான் என்ன செலவு பண்ண சொல்லு. இந்த மாதிரி கணக்கு கேட்கறதால தான் எனக்கு டென்ஷன் ஆகுது அப்படியே. அதுவும் கரெக்ட் தான். அப்போ கணக்கும் கேட்கவே கூடாது, நம்ம பாட்டுன்னு குத்தமாக போனோமான்னு இருக்கணும். நீ என்ன தேவையில்லாத என்ன செலவு பண்ண போற? என்ன தேவையில்லாம என்ன செலவு பண்ண? ஒரு ஐப்ரோ பண்ண 50 ரூபாய் கேட்டா அது குடுத்தியா நீ? குடுத்தியா? ஒரு ஐப்ரோ பண்ண கூட 50 ரூபாய் கொடுக்கல, இதுல வேற இவ்வளவு கணக்கு கேக்குற. நான் என்ன வேஸ்டா எடுத்து செலவு? பிரியாணியும் சாப்பிடல, மட்டன் பிரியாணியும் சாப்பிடல, நாமான்னு சொல்லினா இருக்க ஒரு பிரியாணி வாங்கி, சிக்கன் ரைஸ் சாப்பிடல, ஹோட்டல்ல கல் தோசை மட்டும் தான் சாப்பிடல. சொல்லி காமிச்சுன்னு போ, ஒரு சிக்கன் ரைஸ் வாங்குங்க. அப்புறம் சுடிதார் வாங்கல, நைட்டி வாங்கல. ஆமா ஆமா, போ ஒரு நைட்டி வாங்கி கொடுத்துற. இது ஒரு இது பேசாம பொண்ணா பிறந்திருக்கலாம். நான் பையனா பிறந்துட்டு உனக்கு அந்த கஷ்டம் தெரியும். பையனா பிறந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பா. பொண்ணா பிறந்து பேசாம நம்ம 2 பேரும் போய் பாம்பேல மாத்திக்கலாமா? நீ பையனா ஆயிடு, நான் பொண்ணா ஆயிடுறேன். நாம்பளையா இருக்குன்னா நான் வேலைக்கு மட்டும் போயிட்டு உங்ககிட்ட சம்பளத்தை குத்துனேன், எந்த பிரச்சனையும் இல்லாம. சரி, ஓகே. இப்படி ஒரு ஆப்ஷன் வச்சு அப்பதான் உனக்கு கண்டிப்பா மாறிடுவோம். தெரியும். ஆமா, மாறினாதான் எல்லாருக்கும் தெரியும் அந்த கஷ்டம் எப்படின்னு. ஆமா கண்டிப்பா. ஆனா பரவாயில்ல, நீங்களே இருக்கும் இந்த அளவுக்கு மிச்சம் பண்ணி பண்றீங்க. அதுல ஒரு வகை நான் தப்பிச்சேன். வேற யாரும் அந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க. சொல்லிட்டு டென்ஷனா இருக்கும், கம்முன்னு இருந்துரு.